ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. அது பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது முட்டல் ஃபால்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபால்ஸ் சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது சேலத்துலேருந்து 65 கிலோமீட்டரில் இருக்குது. இது 1 hour 30 minutes ரீச் ஆகிடலாம். சென்னையிலேருந்து 293 கிலோமீட்டரில் இருக்குது. 6 hours ரீச் ஆகலாம். ரொம்ப நியர்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர்லேருந்து 10 கிலோமீட்டரில் தான் இருக்குது. 25 minutes ரீச் ஆகிடலாம். நாங்களும் ஏர்லி மார்னிங்கே இங்கேருந்து கிளம்பிட்டோம். பாருங்கள், அதிகாலையில் இந்த மேகக்கூட்டங்களுக்கு நடுவே எட்டி பார்க்கும் சூரியனோட நாங்களும் சேர்ந்து பயணிச்சிட்டு இருந்தோம். அப்படியே சாலை ஓரங்களில் அழகான பூத்துக்குலுங்கும் செடிகளை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாக போய்கிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் இந்த மாதிரி ட்ராவல் விளாக்ஸ் மட்டும் இல்லாமல் குக்கிங் வீடியோஸ் அண்ட் கார்டனிங் வீடியோஸ், அப்புறம் லைஃபுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரி எல்லாமே சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அது எல்லாமே போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ஃபால்ஸோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock, க்ளோசிங் டைம் ஈவினிங் 4:30. இதுக்கு என்ட்ரி ஃபீ எவ்வளோன்னா 20 rupees ஒரு ஆளுக்கு. அப்புறம் 2 வீலர்னா 20 rupees, ஆட்டோ 30 rupees, காருக்கு 50 rupees அந்த மாதிரி வாங்குறாங்க. இப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ உள்ளே போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபால்ஸுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நேராக ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இங்கே வர்றதுக்கு ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபால்ஸ் கிட்ட வரைக்குமே நம்ம போயிடலாம். இங்கே ஃபால்ஸ்க்கு ஒரு 200 மீட்டர் முன்னாலே நம்ம வெஹிக்கிள்லாம் பார்க் பண்ணிடணும். அங்கேருந்து கொஞ்சம் லைட்டான ஸ்லோப்பான ஏரியாவில் தான் கொஞ்சம் ஏறி போகிற மாதிரி இருக்குது. ஒரு 200 மீட்டர் தூரத்தில் ஃபால்ஸ் வந்துடும். போகிற வழி எல்லாமே நல்லா குட்டி குட்டி ஓடைகள் அழகாக இருந்துச்சு பார்க்க. எல்லாமே குட்டி குட்டி அருவி மாதிரிலாம் கூட அழகாக இருந்துச்சு. பாறைகளில் நிறைய தண்ணி வந்துகிட்டே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபால்ஸ் வந்துட்டோம். இந்த ஃபால்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் இறங்கி கீழே போய் குளிக்கிற மாதிரி தான் இருக்குது. வாட்டர் ஃப்ளோ நாங்கள் போயிருந்த போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தண்ணி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் நல்லா வாட்டர் ஃபால்ஸ்லாம் குளித்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபால்ஸோட அழகு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. குளிச்சு முடிச்சுட்டு இப்போ ரிட்டர்ன் நம்ம வெளியே வந்தாச்சு. இங்கே ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜென்ஸுக்கு தனியாகவும் லேடிஸ்க்கு தனியாகவும் இருக்குது. பாருங்கள், இதுதான் அது. ஃபால்ஸோடைய கிட்டேயே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தோமா தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஜென்ஸ் லேடிஸ் தனியாக இருக்குது. பட் ரொம்ப ஒஸ்டான கண்டிஷனில் இருந்தது. தண்ணியுமே வரலை. ரொம்ப மோசமாக இருந்தது. நேராக கீழே இறங்கி போகலாம். இப்போது இதுக்குள்ளே ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்குக்கு தான் போக போகிறோம். இந்த பார்க் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பார்க்குள்ளே எப்படிலாம் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். நிறைய விலங்குகள், பறவைகள் அந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்க. சில்ட்ரன்ஸ் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பார்க்கில் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த பார்க்கை பொறுத்த வரைக்குமே. இந்த பார்க்லேயும் ரெஸ்ட் ரூம் இருக்குது. இங்கே நல்லா இருந்துச்சு. இங்கே மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபால்ஸுக்கு போகிற வழியில் இருக்க இதுதான் சுத்தமாக சரியில்லை. நம்ம மக்களும் ஏன்டா இந்த மாதிரி பொது இடங்களில் போனால் கொஞ்சம் ஒழுங்காக வச்சுக்கணும் அந்த மாதிரி நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்தது அங்கே. பட் இந்த பார்க்கில் நல்லா நீட்டாக க்ளீனாக இருந்தது. இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே அவைலபிள் தான். பார்க்க பொறுத்த வரைக்குமே எல்லாமே நல்லா இருந்துச்சு.
அங்கே இருக்கிற நிறைய இடங்கள்லாம் நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள், இப்போ இந்த மான் கூட்டத்தை பாருங்கள். நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா ரியலாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. மயில் இருந்துச்சு. எவ்வளோ அழகாக பாருங்கள், 2 மயில். நான் இதெல்லாம் ரியலாக இருந்தால் இன்னுமே என்ஜாய் பண்ணியிருக்கலாம். அப்படி நம்ம அந்த பார்க்கு பார்த்துட்டு இருக்கும் போதே போட்டிங் பாயிண்ட் வந்துருச்சு. இந்த போட்டிங்க்கு வந்து நம்ம என்ட்ரு ஆகும்போது டிக்கெட் எடுக்கணும். அங்கே டிக்கெட் இதுக்கும் சேர்த்து வாங்கிடுறாங்க. போட்டிங்க்கு எவ்வளோன்னா, மோட்டர் போட்டுக்கு வந்து அடல்ட்டுன்னா 50 ருபீஸும் சில்ட்ரன்னா 20 ருபீஸும் வாங்குறாங்க. அண்ட் பெடல் போட்டுன்னா 100 ருபீஸ் அப்படி சொன்னாங்க. நாங்களும் போட்டிக்கு போயிருந்தோம். இப்போ பாருங்கள், போட்டில் ஏறி உட்காந்தாச்சு. ஜம்முன்னு கிளம்பிட்டோம். இந்த போட் ரைடுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாருங்கள், அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது அந்த மலைகள், அந்த மலை சூழ்ந்த இடங்களாக இருந்தது. அந்த மலைகள்லாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வேவ்ஸில் இருந்தது பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு காட்சியோட போட்டிங் வந்து இது வரைக்கும் நாங்கள் போனதே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நிஜமாவே இந்த காட்சிலாம் சொல்லவே வார்த்தையில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ன, ஒரு ரவுண்டில் அப்படியே கூட்டிகிட்டு வந்து விட்டுறாங்க. டக்குன்னு முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக என்ஜாய் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். அதுக்கு பெடல் போட் எடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பெடல் போட்டுக்கு வந்து 1/2 அன் ஹவர் தான் டைமும் கொடுக்குறாங்க. நான் போட்டிங் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் போட்டிங் முடிச்சுட்டு மிச்சம் இருக்க பார்க்கெலாம் அப்படியே சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பார்க்கை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கு. அங்கங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பெஞ்சஸ் மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள், ஒரு குடில் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுவும் அழகாக இருந்தது. நம்ம சாப்பாடுலாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் கூட அலோவ் பண்ணுறாங்க. பட் பிளாஸ்டிக் மட்டும் அலோவ் பண்ணுறதில்ல. நிறைய ஃபேமிலிஸும் வந்திருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஊஞ்சல் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. 1 இல்லை 2 இல்லைங்க, 4 ஊஞ்சல் இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல்னால், குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் இதில் ஜாலியாக விளையாடலாம். அந்தளவுக்கு தான் யார் போனாலும் அலோவ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு. நான் ரொம்ப நேரம் ஊஞ்சல் விளையாடிட்டே இருந்தேன். எனக்கு ஊஞ்சலில் விளையாடுறது பிடிக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஸோ இங்கே ஊஞ்சலும் இருந்தது. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நான் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தேன். நீங்கள் 1 டே தாராளமாக பிளான் பண்ணி இங்கே வந்து நல்லா ரிலாக்ஸாக இருந்துட்டு போகலாம். இங்கே வந்து ஒரு குட்டியாக பட்டர்ஃப்ளை பார்க்கும் இருக்குது. ஆனால் பட்டர்ஃப்ளைஸ் தான் இல்லை. நாங்கள் போகும்போது எதுவும் பார்க்கல. ஏதோ 1-2 தான் பார்த்தோம். அந்தளவுக்கு பட்டர்ஃப்ளைஸ் இல்லை. இது சீசன் இல்லையா என்னமோ தெரியல. நிறைய ஃபால்ஸுக்கெலாம் போகும்போது அந்த ஃபால்ஸ்கிட்டேயுமே நிறைய பட்டர்ஃப்ளைஸ் கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஃபால்ஸ்கிட்ட அந்தளவுக்கு பட்டர்ஃப்ளைஸே எதுவுமே பார்க்கல நாங்கள். இந்த பட்டர்ஃப்ளை பார்க்லேயுமே அவ்வளோவா இல்லை. ஏதோ 1-2 தான் சும்மா சுற்றிட்டு இருந்துச்சு. நான் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய விதவிதமான பூச்செடிகளோட ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம 1 டே ட்ரிப்பாக நம்ம கிளம்பி வந்தோமா, நல்லா ஜாலியாக இருந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். இங்கே ஃபுட்டு பொறுத்த வரைக்குமே ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் முன்னாலேயே ஒரு பிரியாணி கடை இருந்துச்சு. நான் காட்டுறேன் பாருங்கள், போர்டு இருக்க இந்த கடை தான் அது. இங்கே வந்து நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு தான் ஃபால்ஸுக்கே போனோம். ஆனால் இந்த கடையுமே இப்போ தான் ஓப்பன் பண்ணோம், 2 டேஸ் தான் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த கடையில் வந்து பிரியாணி நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது. ரீசனபிள் ரேட்லேயும் இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபால்ஸில் கிட்ட வந்து இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கிற கடை எதுவுமே இல்லை. ஹோட்டல் எதுவும் கிடையாது. சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஃப்ரூட்ஸு அண்ட் பணியாரம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். பட் மீல்ஸ் வேணும்னா நம்ம இங்கேயே சாப்பிட்டுட்டு தான் போகணும். வெளியிலேருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும், உள்ளே கிடைக்காது. நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.